ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, நாம் இப்போது முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். யூஜி நீட் 2024க்கான மெரிட் லிஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கட் ஆஃப் இருக்கலாம், இட்ஸ் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாலாம் பண்ணவே முடியாது. இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்றத போன வருஷம் நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போன வருஷம் எப்படி முடிஞ்சிச்சு, போன வருஷம் மெரிட் லிஸ்ட் ரேங்க்கில் வச்சு கம்பேர் பண்ணி இந்த வருஷம் மெரிட் லிஸ்ட் ரேங்க்கையும் கம்பேர் பண்ணி இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ தயவுசெய்து இது வந்து ப்ரெடிக்டடாக மட்டும்தான், நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து எதுவுமே கன்ஃபர்மேஷனாக சொல்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாமே வேரியேஷன்ஸ்க்கு உட்பட்டது தான். அதாவது health.py.gov.in உங்களுக்கு வந்து இப்போ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஜி நீட் MBBS 2024 மெரிட் லிஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்களும் எல்லாருமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃபாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து இந்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி, டைரக்டரேட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீசஸ், யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி, MBBS ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதிலேயே நீங்கள் பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுச்சேரி ஸ்டேட் வந்து எக்ஸாம் சென்டராக பயன்படுத்தின எல்லாரும் பேருமே இருக்கும். புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கும், அதாவது புதுச்சேரி மடியின் மைந்தர்களும் இதே லிஸ்ட்டில் வருவாங்க. கூட வந்து புதுச்சேரியை வந்து எக்ஸாம் சென்டராக போட்டவங்களோட லிஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதுலேயும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலாக சென்டாக் வந்து அவங்க இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு உங்களுடைய ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சு அவங்க ரிலீஸ் பண்ணுறது தான் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லுமே வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து உங்களுடைய எல்லாருடைய பேரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த லிஸ்ட்டை போய் பார்த்துட்டு இதில் வந்து உங்களோட பேர் இருக்கா, முக்கியமாக புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் நேம் இங்கே இருக்கான்னு நீங்கள் போய் பார்த்துக்கணும். உங்கள் ரேங்க் எங்கே இருக்குது, உங்களுடைய இது பேர் கரெக்டாக வந்து அதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கட்டாயமாக பார்த்துக்கணும். புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பேர் இதில் இருக்கா பாருங்கள். ஸோ லாஸ்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. Note, the Union Territory of Puducherry NEET MBBS State Merit List 2024-2025 is generated by taking the field APP state _N போட்டிருக்காங்க. அதாவது அப்ளிகன்ட் ஸ்டேட் நேம். ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்டுமே அவங்க வந்து இந்த ஸ்டேட்டில் நாங்கள் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் போடும்போது வர அதை வச்சு தான் ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. அதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்ளிகன்ட் ஸ்டேட் நேம் ஆஸ் அ ஃபில்டரிங் ஃபேக்டர் ஃப்ரம் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA database, New Delhi. Further, the admission is subject to fulfilling of terms and condition prescribed in the MBBS CENTAC brochure. So நம்ம வந்து CENTAC brochure 2024-25 இஷ்யூ பண்ணியிருக்காங்க இல்லையா சென்டாக், அதன் படி நம்ம வந்து ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து அது வந்து சென்டாக் முறைப்படி நடக்கிறது தான் வந்து புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு என்னென்ன க்ரைட்டீரியான்றது அதில் இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. எனி அப்ஜெக்ஷன், இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தாவோ இல்லை உங்களோட பேர் விடுபட்டு இருந்தாவோ ஏதாவது என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அவங்க குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி அப்ஜெக்ஷன் இன் த அபோவ் மெரிட் லிஸ்ட் மே பி இன்டிமேட்டட் டு த டைரக்டர் ஆஃப் ஹெல்த் வித்தின் 7 days ஆஃப் டைம். 7 நாட்கள் உங்களுக்கு டைம் தராங்க. ஸோ 9th August நீங்கள் போட்டிருக்காங்க. 4:45 PM கூட நீங்கள் வந்து கொடுத்துடணும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் போய் உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இந்த ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலான்றதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை படி பார்த்தீங்கன்னா நார்மலாக அதாவது கட் ஆஃப் உயர்ந்து இருக்கிறதுன்றது இங்கேயே நமக்கு தெரியுது. ஜஸ்ட் இந்த மெரிட் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 650க்கு ரேஞ்சில் வாங்கினவங்களே பார்த்தீங்கன்னா 38க்கு மெம்பர்ஸ்க்கு மேலே காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி 600க்கு மேலே வாங்கினவங்களும் பார்த்தீங்கன்னாலும் இந்த லிஸ்ட்டில் அதிகமாக தான் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 127 மெம்பர்ஸ் கிட்ட 600க்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதையும் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 550க்கு மேலே வந்து 262 மெம்பர்ஸ் கிட்ட வாங்கியிருக்கிற இது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய லிஸ்ட்டு தான் போயிட்டே இருக்குது. ஸோ 500க்கு மேலே பார்த்தீங்கன்னா 431 மெம்பர்ஸ்க்கு மேலே 500க்கு மேலே வாங்கியிருக்கிறது தெரியுது. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன இருக்கலாம், ஒரு ரஃப் கேல்குலேஷன் இதையும் லாஸ்ட் இயர் இதையும் வச்சு இந்த ரேங்க் லிஸ்ட்டையும் வச்சு நம்ம என்ன கிடைக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா 450க்கு மேலாம் பார்த்தீங்கன்னா 624 கிட்ட எடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இதை வச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 9 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. 1873 எக்ஸ்பெக்டட் இதுவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் எம்சிசி தான் கனெக்ட் பண்ணும். இட்ஸ் அ கவர்மெண்ட் சீட்ஸ் அதெல்லாமே. ஸோ 243 சீட்ஸ் வந்துட்டு 2023 படி இந்த வருஷம் நம்ம வந்து எம்சிசி ரிலீஸ் பண்ணுவாங்க சீட் மேட்ரிக்ஸ், அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஐஜிஎம்சியில் பார்த்தீங்கன்னா ஐஜிஎம்சியில் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட் வந்து எம்சிசி தான் நடத்துவாங்க. அதாவது இந்த 27 சீட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, 15% ஆல் இண்டியா கோட்டா அது வந்து எம்சிசி நடத்துவாங்க. ஸோ அது வந்து எம்சிசி வந்து அவங்க அதை எப்படி சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டேட் கோட்டா 85% ஸ்டேட் கோட்டா ஐஜிஎம்சியில் பொறுத்த வரைக்கும் சென்டாக் நடத்துவாங்க. பிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் ட்ரஸ்ட்டில் வரக்கூடிய காலேஜ்னால சென்டாக் நடத்துவாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜ் முன்னுக்கும் சென்டாக் வரும், ஏன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி, ஸ்ரீ லட்சுமி நாராயணா, விநாயகா மிஷன், சரவடி விடி எல்லாமே எம்சிசி தான் கம்ப்ளீட்டாக நடத்துவாங்க. ஸோ எம்சிசி அதுக்கு தகுந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆகஸ்ட் 14th எம்சிசி வந்து அதுக்கான ஸ்கெடியூல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இதுவும் எக்ஸ்பெக்டட் தான் நம்ம சொல்கிறோம். இதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் இவ்வளோ இருக்கலாம், இதில் கூட குறையலாம், கட்டாயமாக வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ எதையுமே கன்ஃபார்ம்டாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் 64 சீட், அதாவது புதுச்சேரி, ஜிப்மர், பாண்டிச்சேரி, அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடியதும் காரைக்கால் இருக்கக்கூடியது ரெண்டும் சேர்த்து 64 சீட்டு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கான சீட்டு. இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசுகிறேன். ஸோ அந்த இதுபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த 64 சீட்ஸ் இருக்கும். அப்புறம் ஐஜிஎம்சி ஆரையில் 131 சீட்ஸ், இதுவும் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு. பிம்ஸ் வந்து போன வருஷம் 56 கொடுத்தாங்க, இந்த வருஷம் 56 இருக்கலாம். அது வந்து புதுச்சேரி மனிதர்களான சீட்டு. இதுவும் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸ் எல்லாம் பிரிஞ்சு வரும். இது எல்லாமே இந்த சீட்ஸ் எல்லாமே ரிசர்வேஷனும் ப்ளஸ் ஹரிசானல் அண்ட் வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்ளை ஆகி வரும். ஸோ இது அதுபடி. அதே மாதிரி மணக்குள விநாயகர் போன வருஷம் 91, இந்த வருஷம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இருக்கலாம், மாறுதலும் இருக்கலாம், வேரியேஷன்ஸ் இருக்கலாம். வெங்கடேஸ்வர மெடிக்கல் காலேஜில் போன 92 கொடுத்தாங்க, இந்த தடவை 91 ப்ளஸ் வரலாம். எப்படின்றது இந்த வருஷம் வந்து சென்டாக் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் நாம் வந்து ஃபியூ கேட்டகரிஸ் மட்டும் எடுத்துகிட்டு புதுச்சேரி ஸ்டேட் கோட்டா, அதாவது இன்டர்னல் சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கான சீட்ஸை மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது எப்படி நாம் பார்க்கணும், போன வருஷம் க்ளோஸ் ஆன மார்க்கை இங்கே போட்டிருக்கோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. இப்போது அதில் நம்ம ஒரு சின்ன ஒரு இது எடுத்திருக்கோம். எப்படின்னா புதுச்சேரி ரேங்க் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ரேங்க் லிஸ்ட்டில் 2023க்கு எந்த ரேங்க் முடிக்கும் கிடைச்சது அப்படின்றத எடுத்துட்டு அந்த ரேங்க்குக்கு இப்போ 2024 மெரிட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ அனுப்பியிருக்காங்க, அதில் போய் மார்க் பார்த்தா எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்றத வச்சு ஒரு கம்பேரிஷன் பண்ணி தான் இதை எடுத்திருக்கோம். ஸோ இப்பயும் சொல்கிறேன், நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்ட்ரே ரவுண்டு முடிக்கும் எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் ரவுண்டு 1க்கும் நம்ம பார்க்கும்போதும் கட்டாயமாக வேரியேஷன்ஸ் இருக்கும். இது வந்து கன்ஃபர்ம்டு டேட்டா கிடையாது. எல்லாமே போன வருஷத்தை எடுத்து இந்த வருஷம் கம்பேர் பண்ணி சும்மா ஒரு ப்ரெடிக்ட் மாதிரி இவ்வளோ இருக்கலாம், இது கூட குறையலாம். புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் படி ஜிப்மர் புதுச்சேரிக்கு புதுச்சேரி ஸ்டூடெண்ட் புதுச்சேரி மணின் மைந்தர்களுக்கான எம்பிபிஎஸ் சீட்டுக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 22 முடிக்கும் புதுச்சேரி மெரிட் லிஸ்ட்டில் 2023 கிடைச்சது. அந்த 22க்கு போய் இப்போ ரேங்க் அந்த 22க்கு இப்போ புதுச்சேரி மெரிட் லிஸ்டோட 22 ரேங்க்குக்கு என்ன மார்க் இப்போ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 664 மார்க்ஸ் கிட்ட வருது. ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்டே ரவுண்டு முடிக்கும் இவ்வளோ போன மார்க் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 54 ரேங்க் மெரிட் லிஸ்ட் வந்து 2023 கிடைச்சிருந்தது. அதோட இந்த வருஷம் மெரிட் லிஸ்ட்டில் அந்த மார்க் வந்து எங்கே நிற்கிதுன்னா அந்த ரேங்க்குக்கு 636 இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு பொறுத்த வரைக்கும் 281 ரேங்க் மெரிட் லிஸ்ட் முடிக்கும் கிடைச்சிருந்துச்சு 2023. இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சில வேரியேஷன்ஸ் ஏன் வரும் அப்படின்னா இப்போ லாஸ்ட் ரவுண்டு 3, ரவுண்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகாத சீட்ஸை வந்துட்டு கன்வர்ஷன் இது நடக்கும் எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்டி சீட்ஸ் ஏதாவது ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படின்னாவோ இல்லை கேட்டகரி வைஸில் ஏதாவது ஃபில் ஆகணும்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த இதுக்கு கொண்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா இப்போ எஸ்டி சீட்ஸ் யாரும் இல்லை ஃபில் ஆகுதுன்னா அதை வந்து என்ன செய்வாங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க ரவுண்ட் 3லையோ இல்லை ஸ்டே ரவுண்ட்லையோ, டிபெண்ட்ஸ் அந்த வருஷம் என்ன ரூல் ரிலீஸ் பண்ணாங்களோ. கன்வெர்ட் பண்ணும்போது எஸ்டி சீட்ஸாக மாறும்போது சீட்ஸ் ஆட் அப் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரேங்க் முடிக்கும் போன வருஷம் கிடைச்சிருந்துச்சு, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வேரியேஷன்ஸ் தான், எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ 281 மெரிட் லிஸ்ட் ரேங்க்குக்கு இந்த வருஷம் போய் அதே ரேங்க்குக்கு மார்க்கை பார்த்தோம்னா
539 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கட் ஆஃப் வந்து எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி வந்து எவ்வளோ வரலாம், கிட்டத்தட்ட 30 மார்க்ஸ் கிட்ட வித்தியாசம், 25 மார்க்ஸ் கிட்ட வித்தியாசம் வருது அப்படின்னா ஓகே, 25 to 30 மார்க்ஸ் வித்தியாசம் ஒவ்வொரு கேட்டகரிலையும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கம்பேரிஷனுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அது ஜிப்மர் காரைக்கால். காரைக்கால் பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு வந்து 48 மெரிட் லிஸ்ட் ரேங்க் 2023 கிடைச்சிது. அந்த மெரிட் லிஸ்ட்க்கு இந்த வருஷம் ரேங்க் இந்த ரேங்க்ல இப்போ மார்க் பார்த்தோம்னா 642 இருக்குது ஜென்ரல் கேட்டகரி காரைக்கால். இது வந்து புதுச்சேரி இன்டர்னல் சீட்ஸ்க்கு நான் சொல்கிறது. ஓகே, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 68 புதுச்சேரி ரேங்க் மெரிட் லிஸ்ட் 2023 படி கிடைச்சிருக்கு 68. அந்த 68 ரேங்க்குக்கு இப்போ 2024 மெரிட் லிஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா மார்க் வந்து 630 இருக்குது. இது வந்து இதுவும் அதான் சொன்னேன், ஸ்ட்ரே ரவுண்ட் முடிக்கும் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி போட்டது தான். எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 316 மெரிட் லிஸ்ட் ரேங்க் முடிக்கும் போன வருஷம் இந்த ஸ்ட்ரேல வரைக்கும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ 316 ரேங்க்குக்கு இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் மார்க் அங்கே போய் அந்த மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா அதோடைய மார்க் வந்து கிட்டத்தட்ட 534 கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஜிப்மர் காரைக்கால் புதுச்சேரி சீட்ஸ். ஓகே, அடுத்தது ஐஜிஎம்சி பார்க்கலாம். ஐஜிஎம்சியில் பார்க்கும்போது 111 மெரிட் லிஸ்ட் ரேங்க் முடிக்கும் ஜென்ரல் கேட்டகரி. இது வந்து புதுச்சேரிக்கு மட்டும் எடுத்திருக்கோம், ஏன்னா காரைக்கால் மாஹே யானம் வந்து எடுக்கல, ஜஸ்ட் இப்போ புதுச்சேரிக்கு மட்டும் எடுத்து நம்ம போட்டிருக்கோம் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக. ஏன்னா காரைக்காலுக்கு தனியாக, மாஹே தனியாக, யானம் தனியாக, அதுக்கு தனியாக கட் ஆஃப் இருக்குது. பார்த்தீங்கன்னா 111 வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு புதுச்சேரி கோட்டா இருக்கு இல்லையா, அந்த ஐஜிஎம்சி சீட்டில் பார்த்தீங்கன்னா 609 மார்க். அதாவது இந்த வருஷம் மெரிட் லிஸ்ட்டில் 609 விழுகுது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து புதுச்சேரி ஸ்டேட்டு கோட்டா. ஸோ காரைக்கால் மாஹேயானம் இனி ஃபர்தர் வீடியோவில் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசி புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 147 மெரிட் லிஸ்ட் ரேங்க் 2023 கிடைச்சிருக்கு. அதோடைய மார்க் பார்த்தீங்கன்னா 589 மார்க்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 213 புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் ரேங்குக்கு எக்ஸ்பெக்டட் மார்க் இந்த தடவை இப்போ நம்ம அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா 566. அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 824 மெரிட் லிஸ்ட் ரேங்க்குக்கு புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் ரேங்க்கில் இருந்ததுக்கு இப்போ இந்த வருஷம் அந்த ரேங்க்குக்கு மார்க்கை போய் பார்க்கும்போது 412 இருக்குது. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி இருக்குது. இது புதுச்சேரி ஐஜிஎம்சிக்கு. பிம்ஸுக்கு பார்க்கலாம். பிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு 181 புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் ரேங்க் 2023 முடிஞ்சிருக்கு. அந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் நம்ம போய் பார்த்தோம்னா மார்க் வந்து 576 இருக்குது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 214 மெரிட் லிஸ்ட் ரேங்க் 2023 கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் அதோட மார்க் பார்த்தீங்கன்னா 566 இருக்குது. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 241 வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து ரேங்க் 241 ரேங்க் முடிக்கும் கிடைச்சதா இருக்குது. அந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் மார்க் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேங்க் வந்து இந்த மெரிட் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ண மெரிட் லிஸ்ட்டில் 557 மார்க் கிட்ட இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1188 மெரிட் லிஸ்ட் ரேங்க்கு புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் ரேங்க் 2023 இருக்குது. அந்த ரேங்க்குக்கு இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேங்கோட மார்க் வந்து இப்போ 2024 மெரிட் லிஸ்ட்டில் 351 கிட்ட வருது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ரீ மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜ் பார்த்தலாம். மணக்குள விநாயகா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 262 ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 262 மெரிட் லிஸ்ட் ரேங்க்குக்கு இந்த வருஷம் மார்க் வந்துட்டு எங்கே விழுகுதுன்னா 550 மார்க் கிட்ட விழுகுது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 327 வந்து மெரிட் லிஸ்ட் ரேங்க்கு. அதோடைய மார்க் இப்போ போய் பார்த்தோம்னா 531 கிட்ட விழுகிற மாதிரி இருக்குது. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 391 வந்து மெரிட் லிஸ்ட் ரேங்க் 2023 இருக்குது புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் ரேங்க். அந்த ரேங்கை இந்த வருஷம் 2024 வச்சு பார்த்தோம்னா 510 மார்க்ஸாக தெரியுது. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1418 மெரிட் லிஸ்ட் ரேங்க் பிஒய் ரேங்க்குக்கு 2023 கிடைச்சிருச்சு. அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதே ரேங்க்கு இந்த மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 315 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பார்த்தலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 383 புதுச்சேரி மெரிட் லிஸ்ட் ரேங்க்கு கிடைச்சிருக்கு 2023. அந்த ரேங்க்குக்கு இந்த மார்க் பார்த்தீங்கன்னா 513 மார்க்காக இருக்குது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நம்ம இவ்வளோ எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் ஃபைனல் மேக்ஸிமம் 3rd ரவுண்டு முடிக்குமே நம்ம வச்சு கம்பேர் பண்ணது தான். நீங்கள் அதனால் வந்து வேரியேஷன்ஸ் கட்டாயமாக இருக்கும். ஸோ 513 மார்க்ஸ்க்கு இப்போ வந்து காமிக்குது 383 மெரிட் லிஸ்ட் ரேங்க். அப்போ இப்போ இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதோட மார்க் வந்து 513. ஸோ கிட்டத்தட்ட 50 மார்க்ஸ்க்கு வித்தியாசம் தெரியுது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 428 மெரிட் லிஸ்ட் ரேங்க் முடிக்கும் கிடைச்சிருக்கு. அந்த இதுக்கு நம்ம போய் இப்போ மார்க் பார்த்தோம்னா அது வந்து 500 மார்க்ஸ் கிட்ட விழுகுது. அந்த இந்த ரேங்கை போய் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ்பெஷலாக 500 மார்க்ஸ் கிட்ட தெரியுது. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 465 வந்து மெரிட் லிஸ்ட் ரேங்காக இருந்தது.
இருந்தது 2023. அந்த ரேங்க் இப்போ கம்பேர் பண்ணும்போது அவரோட மார்க் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 488 கிட்ட இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1513 மெரிட் லிஸ்ட் ரேங்க் வரைக்கும் போன வருஷம் சென்டாக் ரவுண்ட் 3 முடிக்கும் கிடைச்ச மாதிரி, ரவுண்ட் 3 ஸ்டேட் 1 முடிக்கும் கிடைச்சதுக்கு ஒரு ரஃப் ஐடியா அது கிடைச்சிருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். அந்த இதை வந்து பார்க்கும்போது இந்த வருஷம் அதோடைய மார்க் வந்து எங்கே ஃபால் ஆகுதுன்னா 304 மார்க்காக வந்து ஃபால் ஆகுது. ஓகே, ஸோ இதுதாங்க. இதை வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்க. இப்போவும் சொல்கிறேன், இது எல்லாமே ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் வந்து சென்டாக்ல வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒவ்வொரு இதாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க சொன்னதுக்கப்புறம் சென்டாக்ல வந்துட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து மெரிட் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க டிராஃப்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புதுச்சேரியோடைய ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், கேட்டகரி சர்டிஃபிகேட் எல்லாம் சப்மிட் பண்ணி தான் நம்ம வந்து போகிறோம். ஏன்னா சென்டாக் அப்ளிகேஷன் நம்ம அப்படி தான் இப்போ போட்டிருப்போம். ஸோ அது ஃபில்டர் பண்ணும்போது இன்னும் கம்ப்ளீட்டாக புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தெரியும் போது இன்னும் உங்களுக்கு நமக்கு பெட்டராக தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டாக் புதுச்சேரி வெப்சைட்டில் போயிட்டு என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள். இப்போ கூட ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ கூட அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு அடண்டம் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இதுபடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பிபிஎஸ் இந்த ஃப்ளோ சார்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ போய் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.